வணக்கம், 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 வணக்கம் டு கேக்குதா? ராப் தமிழ் இருக்கவே சப்ஸ்கிரைபர்ஸ். இல்ல உனக்கு. ஆமா, வணக்கம். இப்ப நம்ம வணக்கம். சொல்லு, இன்ட்ரோடக்ஷன் சொல்லு. இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு புது செக்மெண்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கோம். என்னதுன்னா, இந்த வாரம் நடந்த சினிமா அப்டேட்ஸ். அது வந்து கோலிவுட் மட்டும் இல்ல, ஜெனரலா எல்லா இடத்துலயுமே நடந்த சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ். அது எல்லாத்தையுமே ஒரு தடவ பேசலாம். ட்ரெய்லர்ஸு, அப்புறமா புது பட அப்டேட்டு, போஸ்டர்ஸு, இல்ல எனி நியூஸ், எனி பஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் சினிமா அது எல்லாமே பேசலாம் இந்த செக்மெண்ட்லன்றதுக்கு தான் நம்மளோட வீக்லி ராப்ட் அப்படின்ற ஒண்ண கொண்டு வந்திருக்கோம். ஸோ தி அது கிராண்ட் வந்து இனாகுரேஷன் ஆஃப் வீக்லி ராப். இதுவாச்சும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பா எங்களுக்கு வேணும். ஓகே. இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன மணி இந்த வாரம் என்னென்ன படம்லாம் முதல்ல ரிலீஸ் ஆயிருக்கு, என்னென்ன படம்லாம் தேரும், எந்தெந்த படம்லாம் தேராது, டாக்ஸ் படிப்போம். நம்ம பார்த்தோமா பார்க்கலையான்றது வேணாம். ஆமா. டாக்ஸ் ஜென்ரலான டாக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் சொல்லிடுங்க. சரி, லாஸ்ட் 10 டேஸா நிறைய புது படங்கள் வந்திருக்கு. நம்ம தமிழ் சினிமாலும் சரி, பேன் அஹ் இண்டியான்னு சொல்லப்படுகிற சினிமாலும் சரி, ஹாலிவுட்லயும் சரி நிறைய அஹ் புது படங்கள் வந்திருக்கு. இல்ல நம்ம அஹ் ஸ்பெஷலா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு 4-5 படம். ஒண்ணு ஹீமேன். நம்ம அஹ் எல்லாருமே சின்ன வயசுல சுட்டி டிவியா சுட்டி டிவில பார்த்து ஹீமேனா? வளர்ந்த. ஆ ஹீமேன் ஹீமேன். வந்திருக்கா? ஆமாண்டா. ஹியூமனுடைய அடப்பாவி. லைவ் ஆக்ஷன் படம் வந்திருக்கு. அது வந்து நல்லா ஆஹ் ஓடிட்டு இருக்குதான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா நேத்து தான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு ஏய், நினைக்கிறேன். புதுசுடா இது, இப்பதானே நான் கேள்விப்படுறேன். ஓகே. பாரு, இப்ப நம்மளால நிறைய பேர் கேள்விப்பட்டு தெரிஞ்சுப்பாங்க பாரு. கேள்விப்படலாம். இதெல்லாம் ப்ரமோல நீ போட்டே ஆஹ் ஆகணும். நான் அது ஷாக் நல்லா ஆகுறதுலாம். ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். ரெண்டாவது ஆஹ் வந்துட்டு 14 ஆண்டு கோ. அது யாரு டைரக்டரு? நம்ம 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 பாண்டியராஜ் தானே? பாண்டியராஜ் டைரக்டரு. அந்த படம் வந்து ஆஹ் எ- எல்லா இடத்துலயும் இப்ப அடி வாங்கிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சுமாரா இருக்கு, கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஓ, மூணாவதா நம்ம ரைட்டு. படம் வந்து பிளாஸ்ட். அது எல்லா இடத்துலயும் நல்ல ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கு. நம்ம அர்ஜுன் நடிச்சது. அவர் டெபு ஓகே. டைரக்டர் பண்ணிருக்காரு. அந்த டைரக்டர் பேரு தெரியுமா உனக்கு? இல்ல, தெரியாது. என்னடா இது கூட ஆனா தெரியாது? புது டைரக்டர், இது புது டைரக்டர்ன்ட்டு ஆமா. தெரியும். ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்தது. ஆனா படம் நான் பார்க்கல. பட் நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேரளாவுல சர்ப்ரைசிங்லி கேரளாவுல வந்து ஏதோ பல கோடி வசூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது வந்து நம்ம அஹ், அஹ், நம்ம பேன் இண்டியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து பெட்டி அப்படின்ற ஒரு ஒரு காவியம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு ஆக்சுவலா பார்த்தேன்னா, நான் பெட்டி படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா, ராம் சரண், தாடி, கிராமம்னு உடனே நான் ரங்கஸ்தலம் அந்த அந்த ரேஞ்சில இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா படத்தோடைய டாக்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் பாக்குறப்ப படம் சொதப்பல்னு கேள்விப்பட்டேன். நம்ம பார்த்தாதான் சொல்ல அது முடியும். ரொம்ப பட் சொதப்பல்னு சொல்றாங்க. அது பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா 300 crores என்னமோ கரெக்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது வந்துட்டு எப்படிப்பா விமனை வந்து 300 கோடி ரூபாய் அப்படியே கலெக்ட் பண்ணும்? என்னப்பா பேசுறீங்க? விமனை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து என்னமோ ஆமா. இப்ப நடக்கிற மாதிரி இப்ப எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஆக்சுவலா தெலுங்கு சினிமாலையும் தமிழ் சினிமாலையும் கன்னடா சினிமாலையும் பாலிவுட்லயும் எல்லா இடத்துலயும் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க காலங்காலமா. ஆக்சுவலா இது இப்பதான் எல்லாரும் இல்ல இல்ல முழிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இது வந்து அப்ஜெக்டிஃபைய ரசிக்கிறவங்களே கொஞ்சம் கூச்சப்படுற அளவுக்கு பயங்கரமா அப்ஜெக்டிஃபை பண்ணிட்டாங்க போல. அதெல்லாம் ம். ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. பரவாயில்ல. இப்ப ஓகே. கொஞ்சம் மக்கள் முழிச்சுக்கிறாங்கன்றது கொஞ்சம் நல்லா இருக்கு. அது மொழிக்கெல்லாம் பாக்க. இல்ல. சும்மா அ. சொல்லிப்பாங்க அவ்வளவுதான். அதுதான் சும்மா. மாலிவுட் டைம்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. நஸ்லின் அது நடிச்சிருக்காரு ஆக்சுவலா நம்ம தம்பி. ட்ரெய்லரே இல்லாம ஒரு கோல்டு படம் எப்படி அல்போன்ஸ் புத்திரன் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு டாக்டிக் இவங்க பண்ணாங்க. இது கோல்டு மாதிரி போச்சா இல்ல இது எப்படி மாலிவுட் டைம்ஸ்? இது இப்ப ஓரளவு நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் நானும் ஓகே. ரிவ்யூஸ் ஃபுல்லா பார்க்கல அது. ஓ, அடுத்து ரைட் ரைட். நம்ம இது முடிச்ச உடனே நம்ம பா பாலிவுட் பக்கம் போனோம்னா, ஹை ஜவானி டூ இஷ்கிக் வாயிலே நுழைய மாட்டேங்குது. நம்ம டைட்டில்ல போட்டுறலாம் அது. அது அது யாருப்பா அந்த வருண் தவனும், மிருனால் வருந்தவன். தாக்கூர், பூஜா ஹெக்டே நடிச்சது ஆ தானே? பாரு, அவனுக்கு ஹீரோயின் பாரு, வருண் தவனுக்கு. பூஜா ஹெக்டே பத்தாதுன்னு மிருனாள் தாக்கூர் வேற போட்டு 2 ஹீரோயினா வச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படியும் ஊத்திக்கும்னு தெரியும். பரவாயில்ல. அப்புறம் 29 என்ன அப்படின்ட்டு எப்படி ஒரு வேர்ட் படம் ஆஃப் வந்திருக்கு. மவுத் எப்படி இருக்கு? வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கு? எனக்கு தெரியும் பாலிவுட்ட பத்தி. சுமாரா தான் இருக்கு அது. அவ்வளவுதான்.
ஓகே. அப்புறம் நம்ம 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னகுமார் எடுத்த படம் வந்திருக்கு. அதுவும் ஆமா, ஓரளவு அது சூப்பரா ட்ரெய்லர் இருக்கு. பார்த்தேன். அதோடைய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாரோட 29வது வயசுல குரூசியலான விஷயத்த அச்சீவ் பண்ணாங்க. தோனி வேர்ல்ட் கப் ஜெயிச்சது அந்த மாதிரி இந்த மாதிரி கிரியேட்டிவா பண்ணியிருந்தாங்க. அஹ் அஹ். இது வந்து நான் அதுக்கு வெயிட் பண்ணேன். பட் தெரியல எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கு 29க்கு. சுமாரா தான் இருக்கு. அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க எல்லாரும். ஐயய்யா. அப்படின்னா சுமார் ஆமா. கிடையாது. ரொம்ப டேஞ்சரா இருக்கு அசிங்கப்படுத்துறாங்க. போல. தெரியல, பார்ப்போம். நம்மளே அதான் பார்க்காம எதுவும் பேச முடியாது, ரிவ்யூ கொடுக்க ஆமா முடியாது. ஆமா ஓகே, ஆ. இது நம்ம இப்போதைக்கு ரிலீஸ் ஆனது இதெல்லாம். இதெல்லாம் சரி. கொஞ்சம் சிலதான் ஓகே. தேடுற மாதிரி இருக்கு, சிலதெல்லாம் இழுத்து மூடிட்டு போற மாதிரி தான் இருக்கு. சரி, நம்ம கிட்டத்தட்ட ஹாலிவுட்காரனுங்க ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களா அந்த அந்த வாரம்? ஏதாவது ஃபேமஸான ரிலீஸ் அந்த மாதிரி எதுவும்? இத சொல்ல மறந்துட்டேன் பாரு. அப்சஷன் அப்படின்னு ஆ. சொல்லிட்டு ஒரு ஹாரர் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து அப்சஷனா? அப்சஷன். அது வந்து இல்ல, நம்ம ஆக்சுவலா நம்மள மாதிரி. என்னன்னா ஒரு என்னாச்சுன்னா, ஆபீஸ்ல ஒரு சின்ன ஃபன்னு. நம்ம கோவர்க்கர் நம்ம ஃப்ரெண்டு தான். ப்ரோ படம் புக் பண்ணிருக்கேன் ப்ரோ, இதா படம் ப்ரோ அப்படின்ட்டு கேட்டேன். அப்சர்வேஷன் அப்படின்தான். அப்சர்வேஷன் ஒரு படம் வந்திருக்காட்டு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு கொஞ்சம் குழம்பி அப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட கேட்டேன். ப்ரோ அப்சஷனான்னு கேட்டேன். ஆமா ப்ரோ, என்னமோ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணாங்க, போறேன் அப்படின்னு சொன்னார். அவரு இன்னைக்குதான் போவாருன்னு நினைக்கிறேன் அப்சஷன். அவர்கிட்ட மண்டே கேட்டா தெரியும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. நல்லா பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலா அது வந்து நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் யூடியூபர் கரி பேக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஹ் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆஹ் யூடியூப்ல ஹாரர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ அவரு ஆஹ் பார்த்து ஒரு படம் பார்த்து வியந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, ஆஹ் பெரிய ஸ்கிரீன்ல போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்து, இப்போ அந்த படம் வந்து எல்லா ஆஹ் இடத்துலயும் நல்லா பரவி இந்தியாலே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அது. ஓகே அப்சஷன் அப்படின்ற ஓகே. ஒரு ஹாரர் படம் அது. ஆஹ் ஸோ அடுத்து நம்ம இதுதான் அவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம ஊர்ல. அடுத்து நம்ம ஓகே. அப்டேட்ஸுக்கு போயிடலாம். என்னென்ன புதுசு புதுசா அப்டேட்ஸ் வந்திருக்கு நம்ம சினிமா துறையில. ஆஹ் ஃபர்ஸ்ட் இப்ப பேக் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் வந்துச்சு அது. அது வந்துட்டு ஒரு ஆஹ் இன்டர்நெட் கான்ஸ்பிரசி தியரியா மிஸ்ட்ரியா ஒரு மாதிரி அது. அதை ஆஹ் வச்சு ஒரு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. A24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தெரியும் உனக்கு. இந்த ஹாரர் படம்லாம் எடுப்பாங்க, இந்த ஹெரிடிட்டரி அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க ஓ, கூப்பிட்டு இந்த மாதிரி ஹெரிடிட்ரி நம்ம பார்த்தோமே. ஆஹ் ஆஹ் அதான் அவங்க தான் பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட சரி. பயங்கரமா வசூல் பண்ணியிருக்கு அது வந்து. ஓகே. வேர்ல்டு வைடு அது வந்து பயங்கரமா வசூல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது அந்த ஓகே. படத்தோட டைரக்டரோட வயசு வந்துட்டு வெறும் 20ஓ 22ஓ தான். அவரும் இந்த ஓ, மாதிரி யூடியூபரா தான் இருக்காரு. ஸோ நம்மளும் சரி ஃபியூச்சர்ல அந்த மாதிரி. சரி. இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க யூடியூபர் சொல்றதால கேக்குறேன். நம்ம வந்து போன வீடியோக்கு அதுக்கு முந்தின வீடியோ வந்து நம்மளோட ஒரு 2 நிமிஷம் ஒரு ஷார்ட் கான்செப்ட், அது என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஏய், நான் வந்து நம்ம யூடியூப் சேனல் கொஞ்சம் ஹிட் ஆன அப்புறம் போடலாம்னு நான் வச்சிருக்கேன். ஏன்னா அப்படி இப்போ வச்சிருக்கியா? நார்மல் வீடியோ போட்டா எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். இல்ல சரி இதுல சரி, ஷார்ட் கண்ட்ரோல் த ஃபிலிம் வேற எமோஷன், போட்டா எவன் கண்ட்ரோல் த பார்ப்பான்? எமோஷன். எமோஷன் வெளிப்படுத்தாத. இன்ஸ்டாகிராம்ல ரீலா கூட ரிலீஸ் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீலா ரிலீஸ் ம். பண்ணி நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் கிட்ட இந்த போல நம்ம மண்டிடுறது தவிர வேற வழியே கிடையாது நமக்கு. சரி, ஓகே. இப்ப கொஞ்சம் சோகமான செய்தி நம்ம கவர் பண்ணி ஆகணும் இப்ப. ஓகே. கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா எழுதி அவரே இயக்கி அவரே நடிக்கிற படத்துல வந்துட்டு செட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. 2 பேரு ஓ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஓகே அவங்களுக்கு ஓகே. rest in peace சொல்லிட்டு அடுத்து ஆமா. நம்ம. இல்ல, ஆக்சுவலா பார்த்தேன்னா இதுல ஒன்னு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி செட்ல நடக்கிற ஆக்சிடென்ட் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் லைக் ஒரு இன்னொரு நியூஸா கடந்து போகாம கொஞ்சம் சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற அந்த அமைப்புகள்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அந்த சேஃப்டி ஆமா. ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்தியன் டூ ஷூட்டிங் அப்பயும் இந்த மாதிரி தான் ஒரு கிரேன் வந்து விழுந்து 3 பேரோ 4 பேரோ இறந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தோட ஒரு இது பாரஞ்சித்தோடைய டைரக்ஷன்ல வேட்டுவம் படத்தோடைய ம். ஏதோ ஸ்டன் சீக்வன்ஸ் அப்போ கூட ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுங்கள ஒருத்தர் இறந்தாருன்ட்டு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாமே அவாய்ட் பண்ற இதுக்கு ஒரு எஸ்ஓபி கொண்டு வரணும். ம். ஆம், அது அந்த எஸ்ஓபிஸ் எல்லாம் மீறி அது அப்படி நடந்துச்சுனாலும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராப்பரா அவங்களோட ஃபேமிலி வந்து கரெக்டா பாத்துக்கணும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து.
அத வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன இந்த வாரம் அடுத்து நடந்த வந்து நம்ம விஷயங்கள்? ரவி மோகன் ஒரு கம்பேக் கொடுக்கறதாக கருதி பென்ஸ் படத்துல எடுத்த ஷூட்டிங் ஸ்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. பயங்கர யோ பென்ஸ் படம், பென்ஸ் டைலர். படம் இன்னும் இருக்கு. ஆனா நான் பென்ஸுக்கே கம்பேக் வேணும். இந்த பென்ஸ் ஊர்ல ஜெயம் ரவியை போட்டு, சாரி ரவி மோகனை போட்டு கம்பேக்குங்களுடைய ஒரு மதரா இருக்க போது போல பென்ஸ். லாரன்ஸ் தானே இருக்கிறாரு. லாரன்ஸ், நிவின் பாலி, நம்ம சுல்தான் படத்தை டைரக்ட் பண்ண பாக்யராஜ் கண்ணனு, மியூசிக் வந்து அவர்தான் நம்மளோட டைரக்டர். இசை அரக்கன் இசாய் இசாய் அபயங்கர். ஜெயபயங்கர். ஊரு 10,000 பாலா அந்த பாட்டை அப்படியே போட்டு. அடுத்து ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் எடுத்து வந்திருக்கேன். ஆக்சுவலா ஜான்விக்கோட ஸ்பின் ஆஃப் மூவி வந்து எடுக்கிறாங்கன்ட்டு நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வெயிட் கெயின் பண்ண அப்படின்ற பலேரினா அப்படின்னு இல்ல, பலேரினா அப்படின்ற ஒரு படம் வந்தது தெரியுமா உனக்கு? அனாடி ஆர்மஸோட அனாதி மாஸ். கேரக்டர் அது. ஆமா, அந்த இது வந்து பலேரினா கெயின் வந்தது. அப்படி அது எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு தெரியல. ஆனா அது ஸ்பின் ஆஃப் தான், ஜான்விக் ஸ்பின் ஆஃப் தான். இது வந்து கெயின் அப்படின்ட்டு இன்னொரு ஹிட்மேனை பத்தின ஒரு ஸ்பின் ஆஃப் போல. அதுல வந்து ஓ. பிரிட்டிஷ் ஆக்டர் பில் நை வந்துட்டு இப்ப திருப்பி காஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. சோ இந்த அவர் படத்திலே வந்து யாருன்னு அந்த தெரியாது. இத வீடியோல எல்லாம் நீ வந்து போட்டோவா போட்டுரு, நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். போடுறான். அவர் வந்து பெரிய ஆ. பிரிட்டிஷ் ஆக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ. அப்புறம் வந்து ஆ. இந்த படத்திலே வந்து அந்த பிளாக் ஃபோன் அப்படின்ற அந்த படத்துல வந்துட்டு ஹீரோவா அந்த சின்ன பையன் ஹீரோவா நடிச்ச அவனும் இதுல நடிக்கிறான். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நடிச்ச அந்த பில்லி அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணவரும் இந்த படத்துல நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நோட்டபிள் ஓகே ஓகே. ஃபார் தி மூவி. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரைட். ஸ்கேரி மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பூஃப் ஹாரர் மூவிஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க ஹாலிவுட்ல. 1, 2, 3, 4 வந்து இப்ப சரி. 6 நம்பர் 6க்கு வந்து நிக்குது பார்ட்டு. ஸோ அதுக்கும் ஓ. மக்கள் எல்லாம் அவ்வளோ இருக்காங்க ஹாலிவுட்ல. இல்ல, அப்புறம் நீ வந்து நம்பர் என்னவே என்னடா இவன் பஸ் ஸ்டாப் மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த. பார்த்தா அவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் அவ்வளவு எடுத்திருக்காரு போல. தம்பி, அவங்க ஒரு தமிழ் தமிழ் சினிமாலயும் அரண்மனைன்னு ஒரு ஒரு சீரிஸ், அதான் சாரி ஒரு சீரீஸ், காஞ்சனான்ற ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம குறைஞ்சவங்க கிடையாது வெஸ்டர்னுக்கு அதான் சினிமாக்கு. அதெல்லாம் அவங்க ஊர் போல. நம்ம ஊர்ல எப்படி அவங்களோ அந்த மாதிரி அவங்க ஊர்ல அப்படி அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த சுந்தர பாட்டிய டெப்லெட்டை போட்டு விட்டுரு. அடுத்து வந்து ம். மாரி செல்வராஜும் இளையராஜாவும் சேர்ந்து இன்னொரு படத்துல இணையறாங்க. அந்த படத்தை வந்து மஞ்சானத்தி மஞ்சனத்தி, மஞ்சனத்தி. மஞ்சானத்தி. ஸோ அந்த ம். படத்துல அந்த போஸ்டர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா ஏஐ ஓகே. ஜெனரேட்டட் போஸ்டர். ஸோ அதுக்கு யோ. வந்துட்டு கீழே பயங்கர கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க மக்கள்லாம். எதுக்கு நீங்க கூட ஏஐ அஹ், யூஸ் பண்றீங்க? எதுக்கு ஆர்டிஸ்ட் அஹ், வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அந்த போஸ்டர் அஹ். கிடைச்ச நாள் போடுறேன் பாருங்க. நீங்களும் பார்த்து 4 வார்த்தை கீழே என்ன விட. மாறி, ஓகே போடு. என்ன மாரி செல்வராஜ் அதுக்கும் ஏதாவது விளக்கம் கொடுத்துட்டாரா? ஏதாவது ஏஐ ஆக்சுவலா வந்துட்டு மாரி செல்வராஜ் அவரு. வந்து கைடல் ஓவரை காஸ்ட் பண்றதா பேசியிருக்காங்களா இந்த படத்துக்கு. ஆமா, இல்ல இல்ல, அதுக்கு மாரி செல்வராஜ் வந்து விளக்கமும் கொடுத்துட்டாரு. அந்த டெஸ்ட் ஷூட்ல வந்து அவங்கள மாதிரி சிறப்பான நடிப்பை பார்த்துட்டு அவருக்கு அவங்கள விட்டா வேற யாரையுமே சேர்க்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொன்னாரா. இது சத்தியம். இது நான் சொன்னல, மாரி தம்பி, செல்வராஜ் சொல்லி இருக்குது. நீங்க 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 என்ன பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. சரி, அத பத்தி நம்ம பேச வேண்டாம். இவரே இப்ப ஆமா. இது பேசுவாராம். இவரே இந்த மாதிரி இல்ல இல்ல, செலக்ட் பண்ணி. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். ரெஸ்பெக்டபிள் மாரி செல்வராஜ் கிட்ட வந்து ஏன் நீங்க ஃபேர் ஸ்கின் ஆக்ட்ரஸ் கேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு சிம்பிளா பாரஞ்சுன்னு சொல்லிட்டாரு. என் பாட்டி வெள்ளையா தாங்க இருப்பாங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்படி பதில் சொல்லலாம். ஆனா மாரி செல்வராஜ் என்ன சொன்னாருன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டர் நடிக்க வைக்கணும்னா அதுக்கு என்ன மாற்றுத்திறனாளியவே தான் பிடிக்கணுமா? ஒரு நடிகரை மாற்றுத்திறனாளி மாதிரி ஆக்குறதுல அந்த மாதிரிதான் இது கருப்பு சாயம் பூசி நடிக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு உலகமே அவர் வந்துட்டு வியக்கிற பிளாக்கா அளவுக்கான ஒரு இருக்கிறது வந்து விளக்கத்தை ஒரு கொடுத்தாரு. டிசபிலிட்டி அப்படின்றாரா? ஆமா, அவர் என்ன கணக்குல சொன்னான்னு தெரியல. பட் அவர் சொன்னது இதுதான். அவரே சொன்னார் இது. மாற்றுத்திறனாளிகளை நடிக்க வைக்க நான் மாற்றுத்திறனாளியவே நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்ட்டு ரொம்ப சென்சிபிளா அப்படியே அறிவாளித்தனமா பேசியிருந்தாரு. அப்படியாப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாரி செல்வராஜ் இப்ப கைடுல அவரோட ஆக்டிங்க பார்த்துட்டு மஞ்சனத்தில் எடுத்ததுன்றது வந்து ஜஸ்டிஃபைபிள் தான். நம்ம வந்து தாராளமா வந்து ஏத்துக்கலாம். அவர்கிட்ட எதுவும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. கதையை விட கதை ஒரு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் மஞ்ச நதிக்கு எக்ஸ்பெக்டிங்கா இருக்கோம். கைடல் ஓவர ஆமா, அந்த படத்துல வெயிட் பாக்குறதுக்கும் நாங்க பண்றோம். எக்ஸ்பெக்டிங். ஆமா. என்ன அப்படின்னா
என்ன நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அடுத்து நம்ம சினித்துறையை விட்டுட்டு ஓகே ஓடிடி சீரிஸ் அதை வந்தோம்னா வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜி5ல இப்போ ரீசெண்டா ஒரு சீரிஸ் ரிலீஸ் இருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம தலைவர் சரி. விமல் நான் நடிச்ச ஒரு அந்த விலங்கு அப்படின்ற வெப் சீரிஸோட ஸ்பின் ஆஃப் இது. ஸோ இந்த ஓகே ஓகே. படத்துடைய ஆஹ், இந்த படத்துல இந்த சீரிஸோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் நட்ராஜன். இவரு ஒரு புதுமுகம் தான். ஸோ அந்த மாதிரி புதுமுகங்கள் நிறைய ஓகே வருது, நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்ப. ஸோ அடுத்து வந்து பாய்ஸ் சீசன் 5 வந்துட்டு வந்திருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு பெரிய எபிசோட் வந்து. ஸோ இந்த ஓகே. பாய்ஸுக்கும் ஒரு எண்டு வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான் இது ஓடிடில. அடுத்து ட்ரெய்லர்ஸ் அப்படியே போயிடலாம். ஒரு 4-5 ட்ரெய்லர்ஸ் வந்திருக்கு. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டா குஸ்தி 2 வந்திருக்கு. அது நல்லா ஓகே ஓகே. வந்திருக்கும். ரீச் அடுத்து ஆயிருக்கு. வந்து பாலன் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு நேத்து ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. சூர்யா அண்ணா கூட ஷேர் பண்ணியிருந்தாரு ஸ்டோரியில. ஓகே. அது வந்துட்டு யாருன்னா ரைட்டர் வந்து அதுக்கு வந்து நம்ம ஜித்து மாதவன், அப்புறம் டைரக்டர் ஓகே. வந்து இந்த சிதம்பரம். அவர் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ் கமல் இருக்காரு. படம், இந்த மாதிரி சூப்பரான படங்கள்லாம் எடுத்தவர். ஸோ இந்த ஆமா. படத்துக்கு நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஓகே அடுத்து சூப்பர் கேர்ளோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்திருக்கு. இதுவும் சீக்கிரம் தியேட்டருக்கு வந்துரும். சூப்பர் கேர்ளும் நான் ஓகே. ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்க போறேன். பிக் யாரு ஃபேன் ஆஃப் நடிச்சது டிசி. சூப்பர்கள்? ஓ, அதெல்லாம் டிசி எனக்கு தான் தெரியாது. அது. ஓகே ஓகே. இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. நான் சூப்பர்கள் அது என்ன படம் தெரியாது. சூப்பர் கேர்ள் டிசி. நாங்கெல்லாம் ஓகே டிசி ஓகே. ஃபேன்ஸ். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்போம். அடுத்து நீ மூன்றாம் கிரீன்லாந்தன் கண். பாத்திருக்கியா? டிசி ஃபேன்ன்ற மூன்றாம் கிரீன்லாந்தன் பாத்திருக்கியா? பார்த்திருக்கேன். ஸ்டார் மூவிஸ்ல போடுவான், ஆ, பார்த்திருக்கேன். ஆ, சும்மா 2 சீன் தானே பார்த்தேன். உன்னாலேயே டிசி ஃபுல்லா பார்த்துருக்கேன்டா. பார்க்க முடியாது. ஆமா ஆமா. ஸ்டார் மூவிஸ்ல போடும்போதெல்லாம் ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியாது. சரி, அதான். அடுத்த ஒரு ட்ரெய்லர் வந்து மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது யாருன்னா நம்ம விதார்த், கலையரசன் ஓ, எல்லாம் வித்தார்த் சேர்ந்து ஒரு. வந்து ரொம்ப 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 தமிழ் சினிமால வந்து ஒரு அன்நோட்டிஸ்ட் ஆக்டர்னு நினைக்கிறேன். ஆனா அவர் படம் நடிக்கும் சூப்பரா இருக்கும். குரங்கு பொம்மை அவரோட படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சூப்பரா மகாராஜா இருக்கும். நிதிலனோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான் குரங்கு பொம்மை. பாரதி ராஜா கூட நடிச்சிருப்பாரு. சூப்பரான படம். வித்தார்த் அந்த மாதிரி மைனா அது மாதிரி நம்ம நம்ம ரொம்ப பார்க்க மாட்டேன்றோம்னு ஜோதிகா கூட நினைக்கிறேன். ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே, அது என்ன படம் அது? ஆமா ஆமா ஆமா. ஐயோ, அது மகளிர் மட்டுமா? மகளிர் மட்டும்ல அவரா நடிச்சிருப்பாரு? இல்ல இல்ல, இல்ல ஜோதிகா அது கூடயும் மாதிரி ஏதோ ஒரு நடிச்சிருப்பாரு படம். தான் அவரு. ஏதோ விமன் ஆமா ஆமா. எம்பவர்மெண்ட் படம் ஒரு நினைக்கிறேன், ஒரு தெரியல. உமன் ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிமாவே நடிச்சிருந்தாரு. ம், ம். நல்லாதான் ஸோ இருக்கும் அடுத்து எல்லா வந்து படமும். நம்ம சின்ன வயசுல பார்த்து என்ஜாய் பண்ண ஐசேஜ் வந்து திருப்பி வருது. ஐசேஜ் ஓ, பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது புது இது இது சீரியஸ் இது இது வருது. 6th இன்ஸ்டால்மெண்டா இல்ல 7th இன்ஸ்டால்மெண்டா ஐசேது? இது தெரியல, ஆனா கிட்டத்தட்ட நிறைய பார்ட் வந்துருச்சு அது. ஆனா இஃப் ஐ எம் நாட் ரொம்ப ராங், வருஷம் டில் கழிச்சு. டில் டில் கான்டினென்டல் ட்ரிஃப்ட், ஐசேஜ் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். ம், ம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் வந்து 4வது பார்ட் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐசேஜ் வந்து. ஆமா, இது திருப்பி வர்றது எங்களுக்கு திருப்பி இந்த சைல்ட்ஹுட்டே திருப்பி நாங்க பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா. அடுத்து ஃபால் 2 அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபால் 1 வந்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு மூவி அது. ஸோ ஓகே அது வந்து ரொம்ப இப்ப 2வது பார்ட் வருது. அதை எதை வச்சு நவுத்த போறாங்கன்னு தெரியல. திருப்பி அதே மாதிரி ஓகே. காட்டினா ரொம்ப போரிங்கா தான் இருக்கும். ஆமா. ஸோ அடுத்து வாரணம் ஆயிரமோட தெலுங்கு ரீ ரிலீஸ் ட்ரெய்லர் வந்திருக்கு. மேபி அது ஓ, தெலுங்கு ரிலீஸ் பண்ண போறாங்க போல தியேட்டர்ல தெலுங்குல திருப்பி. சன் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்ட்டு ரிலீஸ் ம். இருந்தது. வாரணமாயிரம். ஸோ இதுதான் இந்த ஒரு வாரம் டு 10 டேஸ்ல நடந்த நம்ம ஓகே. நியூஸ். மோஸ்டா கவர் நியூஸ். பண்ணியாச்சு. நல்லா ஓகே ஓகே. தாட்ஸ் கொடுத்துருங்க அப்படி. ஓகே. ஸோ நல்ல சினிமாக்கள் வந்தா அத ஜனங்க வந்து ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி கேவலமா இருந்ததுன்னா கழுவி ஊத்துறாங்க. ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பல காரணங்கள் சொல்லலாம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் ரிவ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் அதோடைய ரிசல்ட்ஸ் தான் இந்த வாரம் வந்த படங்கள்லாம். அண்ட் ட்ரெய்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ சொன்ன எல்லா படத்தோட ட்ரெய்லர்ஸ், அந்த டைட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதை விட நல்ல நியூஸ் நமக்கு அடுத்த வீக் வரும் அப்படின்ற ஒரு ஹோப்போட இந்த செஷனை வந்து நம்ம முடிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரியான செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா மட்டும் போதாது, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ற பழக்கத்தை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம். பாய் பாய்.